இல்ல, இல்ல. அப்படிலாம் சேஃபா கிடையாது. தெரு நாய்ங்கிறது வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு இதுன்றது தான். அத வந்து எல்லாத்தையும் ஆட்டக்கூடாது. அது அதுக்கு ஏதாச்சும் ஒரு வெறி புடிச்சு இந்த மாரி இருந்துச்சுன்னா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அது மறுபடியும் வந்து சேஃபா கொண்டாந்து விட்டுறலாம். ஃபுல்லா அகட்டணுங்கிறதுலாம் இல்ல. ஸோ நாயின்ற ஒரு விஷயம் மனுஷனோட லைஃப்ல தெரு நாயினே வைப்போம். மனுஷனோட லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குக்கா? நன்றியுள்ள ஜீவன் நாயின்னு தான் சொல்லுவாங்க. நாய்ங்கிறது வந்து மனுஷனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இப்போ வந்து எல்லார் வீட்லயும் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரு நாய்ங்கிறது இந்த அனாவசியமாக இருக்கு. அது மட்டும் தான். அத மட்டும் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா, மத்தபடி எதுவும் ரொம்ப எங்கள் வீட்லேயும் வளர்த்தோம். அது இருந்தது இறந்ததுனால அப்படியே அழுகும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ நாய் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் தெரு நாயின்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் வைங்க. இப்போ இல்லை அந்த இடத்துல நாயின்ற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் சேஃபாக இருப்பீங்களா நிஜமா? ஸோ இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு நிஜமாலே சேஃபாக இருக்கணும்னா நாய் இல்லாமல் இருக்கணுமா? இல்லை இல்லை, நாய் இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நாய் முக்கியம் நாட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு? எப்படி சொல்கிறது, நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் அதுதான் வந்து நமக்கு இது கொடுக்குது. Taste Daily. Taste the Daily.